திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு வந்து கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்கல்ல. எந்த நீதிபதி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு இம்பீச்மெண்ட் போட்டீங்களோ அந்த நீதிபதி கிட்ட போய் இன்னைக்கு தமிழக அரசு என்ன பண்ணிருக்கு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்திருக்கு. இது வந்து அண்ணா ஆரம்பிச்ச திமுக இப்ப கிடையாது. இது வந்து கலைஞரோட குடும்பத்துல இருக்கிற திமுக. இப்ப அண்ணா யாருன்னு கேட்டீங்கன்னா உதயனா தான். இப்போ அண்ணா அவர்களோட இதுக்கு வந்து ஒரு பேரணி போறாங்க, அதுல கலந்துக்கிறத விட இவருக்கு என்ன வேலை? எதிர்கட்சி தலைவன் எவன் கூட யார் கூட போனாங்க, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி, இவனுக்கு எத்தனை புருஷன், பெண்கள் அந்த எதிர்கட்சியில இருக்க பெண்களை எப்படி கேவலமா பேசலாம், எப்படி கொச்சையா அசிங்கப்படுத்தலாம். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் கிடையாது, கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. நேற்று இந்த மாதிரி கஞ்சா பிடிபடுதுன்னா அப்ப ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கு? அப்ப பள்ளிகளை சுத்தி இருக்கிற இத்தனை கிலோமீட்டர் பகுதிகளை கரெக்டா ஒரு சர்க்கிளை போடுங்க, போலீஸ் தீவிர இதுல இது போடுங்க, அங்க இருக்கிற கடைகளை விசாரிங்க. எங்கேயுமே வந்து கஞ்சா பழக்கம். கல்வி அமைச்சர் வந்து நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆசிரியர்களே வந்து 2 லட்சம் பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க டெட் எக்ஸாம்ல. அதே இவங்களுக்கு மீடியா பாத்தீங்களா, எத்தனை பேர் பாஸ் ஆனாங்களோ? 1.7 லட்சம் பேர் பாஸ் விடு, ஃபெயில் எத்தனை பேர்? பெண்கள் பாதுகாப்புக்காக வர பிங்க் பெட்ரோல் பஸ் வேனு, அந்த பிங்க் பெட்ரோல்ல போறதுல அந்த பெண் காவல் அதிகாரிக்கு வந்து அங்க தலைமை காவலரே வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. தமிழக காவல்துறையை இந்த லட்சணமா கையில வச்சிருக்கிறாரு முதல்வர் அவர்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கங்க. அண்ணாவினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து நாங்க அண்ணா வந்து நாங்க பின்பற்றுறோம், அண்ணா வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சொல்லுவாங்க. ஆனா அண்ணாவை பற்றி பேசக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தலைவர் வந்து நேற்று மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து இருக்கு. நீங்க சிரிக்க வேண்டாம், துணை முதல்வர் ஏதாவது ஒரு வேலையா போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எங்க அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. நான் அதான் சொல்றோம், அவர் ஏகப்பட்ட வேலையெல்லாம் விட்டுட்டு பாவம் கொடுமைப்படுத்தி அவர் கொண்டு வந்து நீங்க அரசியல்ல வச்சிருக்கீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். நாங்க நேற்று அண்ணாமலை அவர்கள் கூட பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, அண்ணாவை பத்தி பேசுன்னு சொல்லி இங்க இருக்கிற திமுக இருக்கிற எம்எல்ஏக்கள்ட்ட ஒரு பேப்பரை கொடுங்க, அண்ணானா யாரு, அண்ணா சொன்ன கருத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எழுதுங்கன்னா எத்தனை பேர் எழுதுவாங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ணா அப்படின்னாலே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உதயண்ணாவா அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ணாவோட கொள்கையை ஃபாலோ பண்ணல. அண்ணா யாருன்னா உதயண்ணா தான். இது வந்து அண்ணா ஆரம்பிச்ச திமுக இப்ப கிடையாது. இது வந்து கலைஞரோட குடும்பத்துல இருக்கிற திமுக. இப்ப அண்ணா யாருன்னு கேட்டீங்கன்னா உதயண்ணா தான். சரியா? இப்போ அண்ணா அவர்களோட இதுக்கு வந்து ஒரு பேரணி போறாங்க, அதுல கலந்துக்கிறத விட இவருக்கு என்ன வேலை? துணை முதல்வர் வரல அப்படின்னா கொள்கையை மறந்துருச்சுன்னு சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு என்னங்க இருக்கு அங்க கொள்கை? கத்திரிக்கானே ஒண்ணு கிடையாது. அண்ணா அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது, அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, சாமானியர்கள் அரசியலுக்கு வரணும்னு அவர் நினைச்சாரு. ஆனா எப்ப கலைஞர் உள்ள வந்தாரோ அது எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. இதை ஈவேராவே பல இடங்கள்ல குறிப்பிடுறாருல. அண்ணா இறந்ததுக்கு அப்புறமா எப்படா இவங்க 2 வருஷத்துக்குள்ள இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வீடு வந்துச்சு, எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு, திமுக காரங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு ஈவேரா கேட்கிறாரு. நீங்க சொல்றீங்களா எங்க கொள்கை தலைவர்னு, ஈவேரா புட்டு வச்சிருக்காரு. கலைஞருக்கு எப்படி இங்க இருந்து இந்த தெருல எப்படி இந்த வீடு வந்துச்சு, இங்க எங்க வந்து இவ்வளவு பெரிய இடம் வந்துச்சு, ஏன்னா எப்படி திடீர்னு திமுக காரனுக்குலாம் எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு அப்படின்னு ஈவேரா சொல்றாரு. இவனுங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவனுங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டையே வித்துருவானுங்க, அவர் அப்பயே சொல்லிட்டாரு. அது இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல 2 வருஷம் 3 வருஷத்துல இவங்களோட கொள்கை தலைவரே சொல்லியிருக்காரு. அடுத்ததா அண்ணா அவர்களை பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அண்ணா அவர்களுக்கோட இந்த சமபந்தி விருந்துன்னு சொல்லிட்டு எல்லா கோவில்கள்லயும் வைக்கிறாங்க. நீங்க நாங்கதான் கடவுள் மறுப்பு இயக்கங்கிறீங்க, எங்களுக்கு கடவுளே கிடையாது அப்படின்றீங்க. ஆனா அண்ணா வந்து கடவுள் கிடையாதுன்றத அவர் ஏத்துக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற அந்த இந்து மத கோட்பாடை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஆனா கலைஞர் அதை எங்கேயாவது ஒத்துருக்காரா? கலைஞர் அதை எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரா? கிடையாது. ஸ்டாலின் அந்த கோயிலுக்குள்ளேயாவது போயிருக்கிறாரா? வச்சதையும் என்ன பண்ணுவாரு, அழிச்சு விட்டுருவாரு. ஸ்டாலினும் இவர் உதயநிதி ஸ்டாலினும் இன்னைக்கு அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அண்ணாவோட நினைவு நாள்ல சமபந்தி விருந்து எங்க வைக்கிறீங்க? கோயிலுக்குள்ள கொண்டு வந்து சமபந்தி விருந்து வைக்கிறீங்க. சரி, ரைட்டு, வைக்கிறீங்க. அதை ஒழுங்கா செய்றீங்களா? இங்க திருவல்லிக்கேணியில அந்த பார்த்தசாரதி கோயில வந்து சமபந்தி விருந்துனாங்க, அது யாரோட ஏரியா? நம்ம சேப்பாக்கம் சேகுவேராவோட ஏரியா அது. ஸோ அந்த திருவல்லிக்கேணி சமபந்தி விருந்துக்கு அவர் வருவாருன்னு சொல்லி அறிவிப்புல வந்தது. அவர் இங்க பேரணிக்கும் போகல, சமபந்தி விருந்துக்கும் போகல. அப்ப துணை முதல்வர் வந்து எங்கங்கிறதா சமூக வலைதளங்கள்ல யார் அந்த சாரு அப்படிங்கிற மாதிரி எங்கே அந்த துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி நேத்துல இருந்து எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த சமபந்தி விருந்தை வச்ச இன்னொரு பிரச்சனை, திருநெல்வேலியில
சபாநாயகர் அப்பாவு அவர் கலந்துகிட்டு அந்த சமபந்தி விருந்துல நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த சின்ன குழந்தைங்களை கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வெளியே துரத்தி விட்டுருக்காங்க. இங்கெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லி. யாருக்கு சாப்பாடு போடுறீங்க? பெரிய உயர் ஜாதியினருக்கும் பணக்காரர்களுக்கும் மிட்டா மிராஸ்தகாரர்களுக்கும் தான் நீங்க வந்து சாப்பாடு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க இப்ப எப்படி அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சு துரத்துனீங்க? இவங்களுக்கு என்னன்னா பகட்டா இருக்கணும், நல்ல படோடபமா இருந்தா அவங்கள உள்ள போய் அங்க சபாநாயகர் கூட உட்காந்து சாப்பிடலாமா? நீ எதுக்கு அதுக்கு பேர் சமபந்தி விருந்தா? பேர் என்ன வைக்கிறாங்க? சமபந்தி விருந்து. யார் அடிச்சு வெளியே துரத்திருக்காங்க? நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளை பொதுவா ஒரு குழந்தைகள் வந்து சாப்பாட்டுல கை வைக்கிறப்ப நீங்க துரத்துறதுங்கிறது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். அந்த குழந்தைகிட்ட போய் வீடியோ எடுத்து கேட்கறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, என்னை உள்ள வரக்கூடாதுன்னு மிரட்டி துரத்தி விட்டாங்க அப்படின்னு. அங்க இருந்த ஒரு இளைஞர் அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் எதிர்கடையில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல சாப்பாடை வாங்கி கொடுக்குறாரு. அதுவும் அந்த வீடியோவும் இப்போ வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. என்னங்க உங்க சமூக நீதி? கேவலமா இல்லைங்க? இப்படி கேவலமா இருக்கீங்க? என்னங்க உங்க சித்தாந்தத்தை கடத்திருக்கீங்க? உங்க கட்சி தொண்டனுக்கு திமுகனா வந்து சமூக நீதிடா, எல்லா ஜாதிகாரையும் நம்ம சமமா நடத்தணும்டா அப்படின்னு நீ சொல்லியிருந்தீனா, உன் மீட்டிங்லயாவது 4 தடவை பேசியிருந்தீனா அவனுக்கு அந்த ஞாபகத்துல இருக்கும்ல. ஒரு குழந்தைய வந்து நரிக்கிறவங்க துரத்துவான் அவன். ஒரு தலைவர்களுக்கே ஞாபகம் இல்ல. தலைவர்களுக்கு எல்லாம் மேடையில ஏறினா என்ன பேசுவாங்கன்னா, எதிர்கட்சி தலைவன் எவன் கூட யார் கூட போனாங்க, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி, இவளுக்கு எத்தனை புருஷன், பெண்கள் அந்த எதிர்கட்சியில இருக்க பெண்களை எப்படி கேவலமா பேசலாம், எப்படி கொச்சையா அசிங்கப்படுத்தலாம். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் கிடையாது, திமுக இருக்கிற எல்லா பெரிய பெரிய மாநில நிர்வாகிகளை, மாநில பொறுப்புல இருக்கிறவர் தானே மேடையார் இப்படி பேசினாரு. அப்ப திமுக அப்படின்றதே வந்து ஆபாச நடனம், கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது, மேடையில கொச்சையா பேசுறது, பெண்களை இழிவுபடுத்துறது, இதுதான் உங்களோட கொள்கையும் சித்தாந்தமா இருக்கு. அண்ணா வந்த கொள்கை சித்தாந்தத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? கிடையாது. இவங்க எதுக்காக ஈவேரான்ற ஒரு பிம்பத்தை தூக்குறாங்க? எப்ப எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுக ஒண்ணு ஆரம்பிச்சாரோ அவர் முழுக்க அண்ணா அங்க கொண்டு போயிட்டாரு. அப்போ இங்க நமக்கு காட்டுறதுக்கு இங்க ஒரு கொள்கை தலைவர் இல்லைங்கிறதுனாலதான் நீங்க ஈவேராவை தூக்குறீங்க. இல்லைன்னா ஈவேராவை கலைஞர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் நமக்கு காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு முதல்வர் சொல்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு கேவலமா கொச்சையா பேசியிருக்காரு கலைஞர் அவர்கள். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்க, எம்ஜிஆர் எங்க போனாலும் அண்ணா நாமம் வாழ்கன்னு சொல்லி அண்ணாவோட கொள்கைகளை அவர் ஃபாலோ பண்றாரு. அண்ணாவோட கொள்கைகள் எந்த ஸ்கீம் இருந்தாலும் அவர் அண்ணாவை கோட் பண்ணாம எதுவும் பேச மாட்டாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன அண்ணாவை அவர் கொண்டுட்டு போயிட்டாரு, அப்ப நம்ம என்ன பண்றது, தூக்குடா ஈவேராவை அப்படின்னு அந்த ஓரமா கடந்த பீஸ் எடுத்து பட்டிட்டிங்கிறீங்களா அடிச்சு இவங்க எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க கொள்கைன்னு. ஆனா அவருக்கு இவங்களுக்குமே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது அப்படின்றதையும் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். திரும்ப 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 இந்த ஆட்சியில நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, பட்டியலின மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுறாங்க, எந்த அளவுக்கு உச்சபட்சமா இந்த ஆட்சியில நீங்க பாருங்க, இந்த 4.5 வருஷத்துல உச்சபட்சமான தாக்குதல்கள், வன்முறைகள், உதாசீனங்கள் இதெல்லாமே பட்டியலின மக்கள் மேல நடந்துகிட்டு இருக்கு. சபாநாயகர் அப்பா ஒரு கலந்துகிட்ட நிகழ்ச்சி அது. மேபி அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறப்ப அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எவ்வளவு சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இமீடியட்டா அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கலாமா, ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாமா, இப்ப என் நிகழ்ச்சியில இது மாதிரி நடந்திருக்கு, யார் செஞ்சாங்களோ அந்த பையனை நான் கண்டிக்கிறேன், கூப்பிட்டு உண்மையாலுமே தப்புப்பா, இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, எப்படிப்பா நீங்க நடந்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாதான் நாளைய பின்ன உங்க கட்சிகள்ல நடத்துற கூட்டங்கள்ல இருக்கிறவனுக்கு அந்த அறிவாது வரும் அப்படி செய்யக்கூடாதுன்னு. நீங்க அதை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. அதுதான் திமுக. இதான் திமுகவோட சமூக நீதி. அடுத்து இந்த பட்டியலின மக்களுக்கே நான் தான் அக்ரிமெண்ட் போட்டு கையில வச்சிருக்கிறேன்னு ஒருத்தர் கூட இருக்கிறாரு பாருங்க. இப்போ இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவனுங்களெல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுல என்னாரு, திருமாவளவன் அப்படின்ற பேரு ராஜராஜ சோழனோட முப்பாட்டன் இருக்காங்கல்ல, கரிகால சோழனோட பேரு தான் திருமாவளவன்கிறது. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, எதுக்காக திருமாவளவன்? எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா இந்த பேரை அவருக்கு வச்சாரன்றது தெரியல, இவரோட பேரு மேபி வேறையா இருந்திருக்கணும். அப்போ ஏன்னா அவங்க அப்பாவோட பேர் வந்து ராமசாமி, அதை வந்து இவர் மாத்தினாரு அப்படின்றதே நம்ம வந்து வீடியோக்குள்ள சொல்லியிருந்தேன் நான். அப்ப இவருக்கு வந்து வச்சிருக்காங்கன்னா இந்த நல்ல தமிழ் ரொம்ப ஆழ்ந்த அந்த இதெல்லாம் படிச்சவங்களாலதான் அதெல்லாம் அந்த பேர் தெரிஞ்சிருக்கும். அப்ப நடுவில் இவர் வந்து அதை மாத்தி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த திருமாவளவன்ற பேரே அவர் மாத்திக்கணும். நீங்க தான் சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் மதிக்க மாட்டேன்றீங்கல்ல, அப்ப எதுக்கு கரிகால் சோழனோட பேர் உங்களுக்கு? சோசியல் மீடியா சொல்லிருக்காங்க குருமாவளவன் மாத்திக்கோங்க, குருமா கிழவன் மாத்திக்கோங்கன்றாங்க. சரி, நம்ம அப்படிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. அவர் வந்து ஒரு தலைவர், அதனால அவருக்கு பேர் மாத்துறது ஒண்ணு புதுசு இல்ல. புதுசா ஒரு பேரை ஏதாவது ஒரு புரட்சிகரமான பேரா, உங்களுக்கு தான் ஃபாரின்ல இருக்கிறவங்கன்னா பிடிக்குமே, அந்த சேகுவேரா அந்த மாதிரி ஏதாவது மாத்திக்கோங்க, வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த மாதிரி ஏதாவது மாத்திக்கிட்டாருன்னா. அவர் கிறிஸ்டியன் இல்லையே, அவருக்கு தமிழ் பேருங்க. அவங்களுக்கு வந்து நான் தமிழ் உணர்வு, அதாவது தமிழ் தாண்டி சமஸ்கிருதமும் ஹிந்தி பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு ரோசை பொத்துக்கிட்டு வரும். இங்கிலீஷ்னா அவங்களுக்கு இனிக்கும், உருதுனா அவங்களுக்கு இனிக்கும், புரியுதா? அதனால இங்கிலீஷ் பேர் வச்சுக்கலாம், உருது பேர் வச்சுக்கலாம். இவர் கட்சியில உருது பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எல்லாம் கேட்டாங்களா இது தமிழா அப்படின்னு போய் கேட்டாங்களா? ஏன் சமஸ்கிருத பேர் வச்சிருக்க ராஜாவை போய் கேள்வி கேட்குறீங்க நீங்க?
இவ்வளவுதான் இவங்களோட தமிழ் பற்று இதெல்லாம். கண்டிப்பா. அதனால வேற ஏதாவது ஒரு பேர், புரட்சிகரமான பேரை வந்து சீக்கிரமா திருமாவளவன் அவர்கள் மாத்திடுவாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். குழந்தைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு என்ன கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு, இல்ல அப்பா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா, இல்ல திமுக சார்பா ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை. இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு இளைஞர்களை நீங்க அறிவுறுத்தலா கூட சொல்லல அப்படின்னா நாளை எப்படின்னா அவன் எப்படி ஃபாலோ பண்ணுவான்? அதுக்கு அடுத்தடுத்ததுல பாருங்க, இவங்களுக்கே இப்ப சொல்ல தரலன்னா அப்ப அடுத்து துணை முதல்வர் உதயநிதி அவருக்கு இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? அது என்ன லட்சணமா போகும்? இல்ல அவரோட பேரே தமிழ் பேர் இல்லையே. பேரே தமிழ் பேர் இல்லைங்க. அவங்களுக்கு சித்தாந்தம் கொள்கை ஒரு கன்றாவையும் கிடையாது, ஒன்னும் தெரியாது அப்படின்றோம். ஆனா பேச்ச பாருங்க, நாங்க தான் சமூக நீதி காவலர்கள், நாங்க தான் சுயமரியாதை காவலர்கள்ங்கிறாங்க. என்னத்த ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கயா அப்படின்னு கேட்டா, நீ இப்படிலாம் கேட்கிற பத்தியா, உன்னைய கேட்க வச்சிருக்க மாதிரி இதுதான் வந்து சமூக நீதிங்கிறானுங்க. என்னதான் ஏன் சமூக நீதி காக்குறீங்க அப்படின்னா, இதை கேட்டு கேட்டு நமக்கு வந்து உண்மையிலுமே வாய் தான் வலிக்குது. இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றது ஒன்னும் புரியல. நிச்சயமா உண்மையாலுமே இவங்களை நம்பி ஓட்டு போடுற மக்கள் வந்து பாவம். அந்த அளவுக்கு ஒரு ஏமாளிகளா மக்கள் இருக்காங்கன்னு நினைச்சாலும் வேதனையா இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கோபம் இருந்தது. ஏன்னா மக்களுக்கும் அந்த கோபம் இருந்தது. காங்கிரஸ் பிடிக்குது பிடிக்கல, அவங்க தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஆனா ஒரு பிரதமருடைய பெயரை வந்து திண்டிவனத்துல அந்த ஒரு பேருந்து நிலையத்துக்கு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பேருந்து நிலையத்தை வந்து இடிச்சிட்டு புதுசா 25 கோடியில் அதை கட்டினாங்க. அதை கட்டினதுக்கு வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர்னு பேர். பேருந்து நிலையத்தை இடிச்சு கட்டினதே எங்க அப்பா பேர் வைக்கிறதுக்கு தான். அதுக்கு இந்திரா காந்தி பேர் வைக்கிறதுக்கு நாங்க வந்து செலவு பண்ணி பணத்தை கட்டுறோம். ஆனா அது காங்கிரஸ் சரின்னு சொன்னாங்களே, அதுதான். ஆனா மக்களுக்கு கோவம் வந்துருச்சு. காங்கிரஸ்ல செல்வ பிறந்தகர் இருக்காருல்ல, அவர் எதுக்குதான் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட தமிழக மாநில தலைவரா இல்ல திமுகவோட மாவட்ட செயலாளரான்னு தெரியல. இதுக்கு யார் பொங்கி இருக்கணும்? எங்க இதுல எங்களோட முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவங்களோட பேரை எடுத்துட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்கணும். அவங்க வாய மூடிட்டு இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் போராட்டம் பண்ணி அது கலைஞர் பேருந்து நிலையம்ன்றத பேரை திருப்பி மாத்தி இந்திரா காந்தினே வந்திருக்கு இப்ப பேரு. இந்த திமுக திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவனுக்கு இதாண்டா திராவிட மாடல்ங்கிறது. என்னன்னா இங்க நலத்திட்டத்துக்கெல்லாம் காசு இருக்காது, ஸ்கூலுக்கெல்லாம் காசு இருக்காது, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் காசு இருக்காது. எங்க பார்த்தாலும் புதுசா பில்டிங், லைப்ரரியை கட்டணும், பேருந்து நிலையத்தை கட்டணும், எல்லாத்துக்கும் எங்க அப்பா பேரை வைக்கணும். தமிழகத்துல எங்க நீங்க திரும்பினாலும் கலைஞர் பேர் தான் தெரியணும், கலைஞர் சிலை தான் தெரியணும் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க. அதே வந்து இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல அவர் அந்த பேரை மாத்திட்டாராம். ஐயோ மகாத்மா காந்தி மாத்திட்ட இப்ப நீ இப்ப இந்திரா காந்தி மாத்திட்டு கலைஞர்னு பேர் வைக்கிற? இப்ப இதே இந்த ஜீராம்ஜின்ற பேருக்கு பதிலா கலைஞர் திட்டம்னு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஹா ஓகோன்னு புகழ்ந்துருப்பாங்க. என்னே உந்தன் சீரியது மோடி அப்படின்னு உண்மையாலுமே மோடியை புகழ்ந்தே இருப்பாங்க. அந்த அளவுக்கு விளம்பர பைத்தியம் பிடிச்சி பைத்தியம் முத்தி தெரியுறாங்க. எங்க திரும்பினாலும் என் பேர் தான் வைக்கணும் அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல் இது அப்படின்றதே ஒன்றும் புரியல. சமூக சேவைக்கும், அதாவது மருத்துவத்துக்கும் கல்விக்கும் ஒதுக்கக்கூடிய நிதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய அடுத்த வர சந்ததிகளுக்கு வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு சேவை அப்படிங்கிறது வந்து இது வந்து செலவு கணக்குல எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் பணத்துல எழுதி கொடுக்கறத பார்த்து படிப்பாருங்க. அவருக்கு இல்ல துண்டு சீட்ல இருக்கிறத பார்த்து வண்ணமா பேசுவாரு. செய்யறது என்ன செய்றீங்க? இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பாருங்க, அரசு பள்ளிகள் என்ன லட்சணமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசு பள்ளி மாணவர்கள் மரத்தடியில வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேத்து கூட ஒரு நியூஸ் சோசியல் மீடியால வருது. அரசு பள்ளி மாணவர்கள் ஸ்கூலுக்கு என்ன எடுத்துட்டு வரான்? ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போவோம், நம்ம எல்லாம் லஞ்ச் டப்பா எடுத்துட்டு போவோம், கஞ்சா பொட்டலம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேத்து அரசு பள்ளி மாணவன் கையில 11வது படிக்கிற மாணவன் கையில கஞ்சா பொட்டலம். ஆசிரியர்கள் பார்த்து வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க. அரசு பள்ளி மாணவிகள் ஸ்கூலுக்குள்ளேயே கேம்பஸ்குள்ளேயே பீர் அடிச்சுட்டு வீடியோ போடுதுங்க. அரசு கல்லூரி மாணவிகள் திருவாரூர்ல காலேஜ் கேம்பஸ்குள்ள சரக்கு அடிச்சுட்டு வீடியோ போடுதுங்க. என்ன லட்சணமா ஆட்சி நடக்குது? நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? கல்விக்கு செலவு பண்றது வந்து செலவு கிடையாது, அது வந்து ஒரு மூலதனம். அந்த வெண்ணையெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதை செய்றீங்களா ஒழுங்கா? நீங்க அதை தானே நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன லட்சணமா நீங்க மானிட்டர் பண்றீங்க? ஏன் இதே பிரைவேட் ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்கல? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கஞ்சா கேஸு, இந்த கஞ்சா பிடிபடுது, இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குல்ல. இதெல்லாம் எங்க பிடிபடுறாங்க? மாணவர்களா யாரு? எல்லாரும் அரசு பள்ளி மாணவர்களா இருக்காங்க பார்த்தீங்களா? ஏன் அப்படி? தனியார் பள்ளி கரெக்டா அந்த குழந்தைங்களை மானிட்டர் பண்றான், ஸ்ட்ரிக்டா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறான், அங்க பிடி மாஸ்டர் இருக்கிறாங்க. இதுக்கான ஈக்குவல் ஃபெசிலிட்டி அரசு பள்ளிகளையும் இருக்கு. இதை விட அளவுக்கு அதிகமான ஃபண்டு அரசு பள்ளிகளுக்கு ஒதுக்கப்படுது. என்ன பண்றீங்க? அந்த ஃபண்டை யார் வாயில போகுது? ஆசிரியர்களை ப்ராப்பரா நீங்க மானிட்டர் பண்றீங்களா? பல ஸ்கூல்கள்ல பிடி மாஸ்டர் கிடையாது, பிடி பீரியடே கிடையாது, கிரவுண்டே கிடையாது, கிளாஸ் ரூமே கிடையாது. இப்படி எல்லாமே கிடையாதுன்ற அரசு பள்ளியில இருக்கிறத வச்சு எப்படியோ ஒப்பேத்துவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அரசு பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் ஏதோ போராடி அந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி நீங்க அரசுக்கு நிதி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு?
கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நேற்று இந்த மாதிரி கஞ்சா பிடிப்படுதுன்னா அப்ப ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கு? அப்ப பள்ளிகளை சுத்தி இருக்கிற இத்தனை கிலோமீட்டர் பகுதிகளை கரெக்டா ஒரு சர்க்கிள போடுங்க, போலீஸ் தீவிர இதுல இது போடுங்க, அங்க இருக்கிற கடைகளை விசாரிங்க. எங்கேயுமே வந்து கஞ்சா பழக்கம். கல்வி அமைச்சரை வந்து நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? அவர் தான் வந்து நிறைய வந்து சோசியல் மீடியால இருக்கிறவங்கள வச்சு நிறைய வீடியோ ப்ரமோட் பண்றாரு. கல்விக்கு என்னது அரசு பள்ளிகளுக்கு வந்து எல்லாரும் வரணும் அப்படிங்கறது வந்து நிறைய விளம்பரம் பண்றாரு. அரசு பள்ளிக்கு வரணும்னு வாயில சொன்னா போச்சா? இவர் பிள்ளை எங்க படிக்குது? இவர் பள்ளி அரசு பள்ளியில சேர்த்திருக்காரு. நீங்க தான் அரசு பள்ளிகளுக்கு எல்லாம் லீடர். எவ்வளவு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஏமா விளம்பரம், அதான சொல்றமா, விளம்பரம் கொடுப்பாங்கம்மா, வேலை செய்யறாங்களா? அதான் கேக்குறேன். கல்வித்துறை அமைச்சரோட புள்ள எங்க படிக்குது? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதா? யாராவது ஒரு திமுக கவுன்சிலரோட புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதா? திமுக வட்ட செயலாளரோட புள்ள தமிழ் அரசு பள்ளியில படிக்குதா? அவர் புள்ள தமிழே படிக்கல, பிரெஞ்சு எடுத்து படிக்குது, அது வேற விஷயம். இப்போ நீங்க பேசுறதெல்லாம் வாய்க்கிலேயே தமிழ் தமிழ் தமிழுங்கிறீங்க, உங்க வீட்டு பிள்ளைங்களே தமிழ் படிக்கிறது கிடையாது. அதே போல நீங்க அரசு பள்ளிகளை எந்த லட்சணமா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷம் அரசு பள்ளிகள்ல என்ரோல்மெண்டே குறைஞ்சு போயிருக்கு. அதுக்கு என்ன முட்டு கொடுத்தாங்க? பிறப்பு சதவீதமே குறைஞ்சு போச்சான். எவனும் பிள்ளைய பெத்துக்கலையா? இல்ல அத குறைச்சதே நாங்க தானே ஸ்டாலின் சொல்லி பெருமை பேசிக்கிறீங்களே. அப்ப தனியார் பள்ளிக்கெல்லாம் எங்க லண்டன்ல இருந்து கொண்டு சேர்த்திருக்கானுங்களா? தனியார் பள்ளியில என்ரோல்மெண்ட் குறைஞ்சிருக்கா? இல்ல இல்ல இல்ல, அவன் எல்லாம் எங்க இருந்து வந்தான்? ஆந்திரா ஓங்கோல்ல இருந்து வந்து. உச்சநீதிமன்றமே அந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஓங்கோல்ல இருந்து கொண்டு வந்து அவுட். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் உலக தரத்துல இருக்குன்னு சொல்லி பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கவங்களா கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாங்களோ, அதனால தனியார் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் என்ரோல்மெண்ட் இருக்கு, அரசு பள்ளிகளுக்கு மட்டும் என்ரோல்மெண்ட் இல்லையா? நீங்க இதை யோசிக்கணும். அரசு பள்ளிகள்ல சேர்க்கிறவங்க எல்லாருமே லோயர் மிடில் கிளாஸ். அவங்க நான் வீட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, ஆட்டோ ஓட்டினாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை உருப்படட்டும் அப்படின்னு கடனை உடனே வாங்கி கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அரசு பள்ளிகள் மேல இருந்த நம்பிக்கை போயிருச்சு இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு. ஆசிரியர்களே வந்து 2.5 லட்சம் பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க டெட் எக்ஸாம்ல. அதே இவங்களுக்கு மீடியா பாத்தீங்களா எத்தனை பேர் பாஸ் ஆனாங்களோ? 1.7 லட்சம் பேர் பாஸ். பாஸ விடு, ஃபெயில் எத்தனை பேர்? அதை போட மாட்டாங்க. இவங்களுக்கு கையில மீடியாவை வச்சுக்கிட்டு, இவங்க கையில சில சேனல்களை வச்சுக்கிட்டு எது தேவையான நியூஸோ அது மட்டும் மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு வந்து தமிழகம் குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒரு 5 வருஷம்னு. இதுல இருந்து இந்த குழந்தைகளை மீட்டெடுக்க 10 வருஷம் 5 வருஷத்துக்கு மேல ஆகும். ஒரு ஜெனரேஷனை காலி பண்ணியிருக்கோம். திமுகவுக்கு ஓட்டு போட்டு இந்த தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பழைய பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேர்ம்ல வந்து இந்த கஞ்சா புழக்கம் அப்படின்றது வந்து நம்ம அவ்வளவு சாமானியமா கடந்து போயிடவே முடியாது. ஸ்கூலுக்குள்ள போதை ஊசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது போதை ஊசி எப்படி கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? அப்ப ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ள இருக்கிற ஸ்கூல் பையனுக்கு தெரியுது கஞ்சா எங்க விக்குதுன்னு. அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஸ்கூல் பையனுக்கு தெரியுதுல கஞ்சா எங்க விக்குதுன்னு. ஸ்கூல் பையனுக்கு தெரியற அளவுக்கு இருக்குன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கிற போலீஸ்க்கு ஏன் தெரியல? எப்படி இப்ப கஞ்சா புழக்கம் இவ்வளவு அதிகமாகுது? அவன் என்னென்னமோ சொல்றானுங்களே, கூலிப்புங்கிறானுங்க, ஏதோ முட்டாய்ங்கிறானுங்க, ஸ்கூல் வாசல்ல கிடைக்குது கஞ்சா. என்ன பண்றீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸ்கூலை சுத்தி சரௌண்டிங்ல இருக்கிற 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல ரைடு போக எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? பெட்ரோல்ல போலீஸ் போயிட்டு தானே இருக்காங்க. பெட்ரோல்ல போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க ஒரு நியூஸ், பெண்கள் பாதுகாப்புக்காக வர பிங்க் பெட்ரோல் பஸ் வேனு. அந்த பிங்க் பெட்ரோல்ல போறதுல அந்த பெண் காவல் அதிகாரிக்கு வந்து அங்க தலைமை காவலரே வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. தமிழக காவல்துறையை இந்த லட்சணமா கையில வச்சிருக்கிறாரு முதல்வர் அவர்கள். வேலியே பயிர மேற மாதிரி காவல்துறை அதிகாரிகளே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்காங்க. என்ன பண்றாரு முதல்வர்? இரும்பு கரை என்ன பண்ணிட்டு இருக்கு? யார் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு? இரும்பு கரத்துக்கு உண்டான மரியாதை போயிடுச்சுல உங்களால. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப இம்மீடியட்டா அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணணும். என்னையா நடந்துட்டு இருக்கு? நீங்க ஒரு டிஜிபி, யாரு அதுக்கு பொறுப்பு? டிஜிபியே நீங்க பொறுப்பு டிஜிபியா போட்டு வச்சிருக்கீங்க. யாரை கூப்பிட்டு கேட்பீங்க? என்ன பண்ணுவீங்க? யார் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இப்ப டிஜிபி இருக்காருன்னா ஐயோ அவ்வளவுதான் நடவடிக்கை, அவரே பொறுப்பு டிஜிபியா அவர் சொன்னா யார் கேட்பாங்க? கீழே இருக்கவங்களாம். என்ன பயம் இருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு? போய் எப்படி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு தமிழக மக்களையும். யாருக்கு ஒரு பிரச்சனைனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல முடியும். போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனைனா எங்கேயா போறது? முதல்வர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே முதல்வருக்கு தெரியல. அப்ப நாங்க எங்க போய் முட்டிக்கிறது? ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் 2 மாசம் அவன் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது உசுரை தப்பிச்சா போதும்டா அப்படின்னு உசுரை காப்பாத்திட்டோம்னா இந்த ஆட்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்க வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 15 வருஷத்துக்கு இவங்க வர முடியாது. அதாவது 2 மாசத்துக்கு அவங்கவுங்க பத்திரமா இருந்துக்கோங்க, பாதுகாப்பா இருந்துக்கோங்க, அவங்கவுங்க பிள்ளைங்களை நீங்க அவங்கவுங்க பாத்துக்கோங்க, உங்க வீட்டு பெண்களை பாத்துக்கோங்க. நமக்கு நாமே அப்படிங்கறதா திமுகவோட ஃபார்முலா. நமக்கு நாமே நம்மளை பாதுகாத்துக்கணும். இன்னும் 2 மாசம் தான் ஆட்சி முடிஞ்சிடும்.
அதனால அது வரைக்கும் தயவு செஞ்சு அவங்கள பாத்துக்கணும். இன்னைக்கு அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட கோவில்கள்ல வந்து நகை மாயமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜக நிர்வாகிகள் வந்து மனு இந்த வேலூர்ல நடந்துச்சு இல்லையா, அந்த உத்திர ரங்கநாதர் கோயில்ல வந்து 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய தங்கம் வந்து காணோம், அது வந்து மன்னர்கள் காலத்துல கொடுத்த நகைகள், வைரம், வைடூரியம் அப்படின்னா அது பாஜக ஒரு 4 முறை வந்து மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்துல வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே வந்து அது வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே, அதை நாங்க பாக்குறோம், கண்டுபிடிக்கிறோம், இல்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு கூட வந்து கலெக்டர் தரப்புல இருந்தும் சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்புல இருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே, என்ன காரணம்? ஏன்னா இது அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு கோயில். அறநிலைத்துறை எதுக்குமா இருக்கு? கோவில் எப்படி குட்டிச்சவராக்கலாம், வர பக்தர்கள்ட்ட எவ்வளவு வசூல் பண்ணலாம், எவ்வளவு மொட்டை அடிக்கலாம், கோவில்ல இருக்கிறதுல என்ன ஆட்டியை போடலாம், கோவில் எவனா விளக்கேற்ற சொன்னா விளக்கு ஏத்தாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம். இல்ல அதுக்குதான் திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு வந்து கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்கல்ல. எந்த நீதிபதி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு இம்பீச்மெண்ட் போட்டீங்களோ அந்த நீதிபதி கிட்ட போய் இன்னைக்கு தமிழக அரசு என்ன பண்ணிருக்கு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்திருக்கு. புரியுதா? இதான் கடவுள் இருக்கான் குமாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கடவுள் இருக்கிறான், அவங்களை மன்னிப்பு கேட்க வச்சான்ல. அதுதான் இப்போ நீங்க என்ன விட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அதே நீதிபதி காலில் போய் விழுந்திருக்கீங்க, மன்னிப்பு கேட்கறீங்க. இதான் உங்க திராவிட மாடலா? அதே நீங்க இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோவிலை பாதுகாக்கிறதானே உங்க வேலை. கோவில்ல இருக்க பொருள், தங்கம், சிலைகள் இதெல்லாம் பாதுகாக்கிறதானே உங்க வேலை. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஏன் அது மேல நீங்க நடவடிக்கை இல்லை? இவங்க சொல்ற மதிப்பே 100 கோடினா அது நிச்சயமா விலை மதிப்பற்றதா இருக்கும். இன்னும் ராஜா காலத்துல வந்து அந்த வைரம், வைடூரியம்னா அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. அப்ப நீங்க இது மாதிரி வெளியே தெரியாமல் எத்தனையோ கோடி பொருட்களும் சிலைகளும் காணா போன மணியமா தான் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை கோவிலை பாதுகாக்கிறதுக்காகவே இல்லை. அதுவும் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து இன்னைக்கு கோவில்கள் வந்து அந்த அளவுக்கு இதாயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் பக்தர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, திடீர்னு இப்ப இந்த 5 வருஷத்துல வந்து மக்கள் தொகை அதிகமாயிருச்சா? 2021 முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில இருந்துச்சு. அப்பையும் திருவண்ணாமலை கோயில், பழனி கோயில், திருச்செந்தூர் கோயில் எல்லாரும் போய் சாமி கும்பிட்டோம்ல. ஏன் திடீர்னு இந்த மாதிரி 6 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் யாராவது நின்னமா? இல்ல. மக்களை பட்டி போட்டு அடைச்சு வச்சாங்களா? திடீர்னு எப்படிங்க இந்த 4 வருஷத்துல இப்படி ஆகுது? ஒருவேளை திமுக ஆட்சியில எல்லாருக்கும் பக்தி ரொம்ப அதிகமாயிருச்சா? இவங்களோட பக்தி இயக்கங்கள்லாம் நிறைய நடத்தி திமுக காரங்க மக்கள்கிட்ட பக்தி அதிகம் பண்ணிட்டாங்களா? இல்ல ஒருவேளை இவங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம மக்கள்லாம் ஐயோ என்னடா இப்படி ஒரு கொடுமையான ஆட்சியா இருக்கேன்னு பக்தியில திரும்பிட்டாங்களா? கம்ப்ளீட் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர். கோவில்கள்ல ப்ராப்பரா அவங்கள உள்ள விடாம பொது தரிசனத்துல வரவன் 100 பேர் வரானா நேரா உள்ள போறான், சாமியை கும்பிட்டு வெளியே போறான்னா 100 பேர் வெளியே வந்துட்டு இருப்பான். அந்த 100 பேரை 100 சுத்த வச்சு அதுல 100 ரூபாய்க்கு இன்னொரு லைனு, 200 ரூபாய்க்கு இன்னொரு லைனு, 500 ரூபாய்க்கு இன்னொரு லைனு, 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நேரா உள்ள கொண்டு போயிடணும், 10,000 கொடுத்தீங்கன்னா சாமியை தூக்கிட்டு வெளியே வந்துருவானுங்க. என்னங்க கூறுபட்டு வித்துட்டு இருக்கியா கோயில? இதுதானே பிரச்சனை இன்னைக்கு. நீங்க சாமானியமா இப்போ கோவில்கள் எல்லாம் எப்படின்னா ஏதோ திருவிழா நேரம், முக்கியமான பூஜை நேரம்ல தடுத்து விட்டுருப்பாங்க, மித்த நேரங்கள திறந்து விட்டுருப்பாங்க, போறவங்க நேரா போயிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, பர்மனண்டா தரையில ஓட்ட போட்டு அந்த தடுப்பை பிக்ஸ் பண்ணி இங்க இருந்து பார்த்தா கண்ணு கட்டின தூரம் கோயில்ல காலியா இருந்தா கூட நீங்க அந்த 10 சுத்தி தான் உள்ள போகணும். அப்ப 20 பேர் இருந்தாலே என்ன ஆகும்? தேங்கிதான் நிப்பாங்க, போய் சுத்தி நின்னு போய். இன்னைக்கு வர்ற பக்தர்களை அவங்க எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு போகணுன்ற கான்சியஸ்னஸ் இல்ல. திருவண்ணாமலைக்குள்ள கோயிலுக்குள்ள நுழைஞ்சு பாருங்க. அன்னைக்கு திருவண்ணாமலைக்குள்ள நாங்க போறோம், ஒரு பேரண்ட் கதறாங்க, எங்க காலையில 8 மணிக்கு உள்ள நுழைஞ்சேங்க, 3 மணிக்கு அந்த 12 மணிக்கு நட சாத்திரம்னு சாத்திட்டாங்க, திருப்பி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அவங்க கோயிலுக்குள்ளே இருந்திருக்காங்க. 4 மணிக்கு சரி நடந்து வந்தோம்னா சாமியை பார்த்துட்டு வெளியே போயிடலாம், போய் குழந்தைக்கு கையில குழந்தை வச்சிருக்காங்க சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தா 7 மணி வரைக்கும் அவங்க சாமி கும்பிடல. யோசிச்சு பாருங்க, காலையில வந்தவங்க சாயந்தரம் 7 மணிக்குன்னா குழந்தைக்கு பசிக்கும், தண்ணி ஏதோ அங்கங்க கொஞ்சம் வச்சிருக்கானுங்க, தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம், பாத்ரூம் போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்தர்களை இத்தனை மணி நேரம் தான் கியூல நிக்க வைக்கலான்ற ஒரு அறிவு இருக்கணுமா இல்லையா? திருப்பதியில என்ன பண்றாங்க, 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க அங்க தேங்குற மாதிரி நிக்கிற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ரூம்ல தண்ணி இருக்கும், டாய்லெட் இருக்கும், குழந்தைகள் இருந்தா குழந்தைகளுக்கு பால் இருக்கும், சாப்பாடு நேரம்னா சாப்பாடு வந்துடும். அப்போ நீங்க என்ன மாதிரியான ஒரு இது நடத்துறீங்க நிர்வாகம்? நிச்சயமா. அப்ப நீங்க பக்தர்களை என்ன நினைச்சீங்க, ஆடு மாடுகள் அவங்களாம் பட்டியல போட்டு அடிச்சு. இந்த திருவண்ணாமலையில நேற்று வீடியோ வருது பாருங்க, கிரிவல நேரம்னா ஏதோ அன்எக்ஸ்பெக்டட் கிரௌட் எல்லாம் கிடையாது. பௌர்ணமி கிரிவலம்னா இத்தனை பேர் வராங்க, இத்தனை லட்சம் பேரும் தெரியுது இல்ல, அதுக்கு பிளான் பண்ண முடியாதெல்லாம் என்ன. அப்ப நீங்க ஒத்துட்டு போயிருங்க, எங்களால கோயில நிர்வகிக்க முடியலன்னு கொடுத்துட்டு வெளியே போங்க. பழனியில பாருங்க, எங்க போனாலும் பக்தர்கள் கதறாங்க கடந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம். திருச்செந்தூர்ல டெய்லியுமே விசேஷ நாள்ல இல்ல, டெய்லியுமே 6 மணி நேரம் 8 மணி நேரம் கியூல நிக்கிறாங்க.
என்ன பண்றீங்க? கிரௌட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியலையா? எப்படி அந்த சீக்கிரமா அந்த கூட்டத்தை வெளியே விடணும், டக்குன்னு அவங்க சாமி கும்பிட்டு டக்குன்னு அவங்க வெளியே வரணும், அந்த நினைப்பே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு என்னன்னா கோயிலுக்குள்ளே நீ எவனும் வரக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது. நீங்க இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை கோயிலுக்கு கூட்டு பாருங்க, வருவாங்களா? ஐயோ எங்களால 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் நிக்க முடியாது சொல்றாங்களே பசங்க. உங்களோட எய்ம் இதுதானே, கோயிலுக்குள்ள எவனும் வரக்கூடாது. வந்து சாமி கும்பிட்டாலும் அப்பா சாமி கும்பிட்டா நிம்மதியா போகக்கூடாது, ஐயோ சாமி இனிமே இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுரா அப்படின்னு மனசு வெந்து வெளியே வரணும். அதுக்குதான் திட்டம் போட்டு இந்த திராவிட மாடல்ல இந்த மாதிரி வந்து இந்து சமய அறநிலையத்துறையை கையில வச்சுட்டு கோவில்களை கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க. தினம் 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 ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பக்தர்கள் கதறிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, பல இடங்கள்ல பாருங்க இந்த கேட் போட்டிருக்காங்க பாருங்க, பேரிகார்டை உடச்சு பேத்துட்டு மக்கள் போறாங்க. அப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இது எங்கெங்கெல்லாம் பேரிகார்டு இருக்கோ அது எல்லாத்தையும் உடச்சு நவுத்தி தூக்கி அடிச்சுட்டு இது ஒரு புரட்சி மாதிரி மக்கள் செய்யணும். கோவிலுக்குள்ள என்கிட்ட கட்டணம் வாங்காத, கோவிலுக்கிட்ட பேரிகார்டு வைக்காத, நான் நேரம் வந்தேன்னா சாமியை பத்திர வெளியே போதான் போறான். சாமியை பத்திர அப்புறம் என்ன வேலை உனக்கு? ஏன் நீ கோயிலுக்குள்ள நிக்க வைக்கிறவன? இதை வந்து இந்து சமயத்துறை பிளான் பண்ணி பண்றாங்க. ஏன்னா இந்த பொது தரிசனத்துல வந்து நீ 10 சுத்து சுத்தனா நீ என்ன பண்ணுவ? இப்படி பாப்போம், 10 சுத்து சுத்தணுமா, போய் சமூகம் 50 ரூபா டிக்கெட் எடுத்துரும். சரி 50 ரூபா சுத்துக்கு 4 சுத்தா, அப்ப நீ வந்து 100 ரூபா டிக்கெட் எடுப்போம், அதுக்கு 2 சுத்து, இல்ல 2 சுத்தே என்னால நடக்க முடியாது 200 ரூபா டிக்கெட் எடுப்போம், ஒரே சுத்து. 500 ரூபா டிக்கெட் எடுக்கிறியா, நேரா சாமி கிட்ட போயிடலாம். இந்த வசூலுக்காக தான் நீங்க இந்த மாதிரி மக்கள் அலக்களிக்கிறீங்க. இந்த சமய அறநிலையத்துறைங்கிறதே கோவில்களை நாசம் பண்றதுக்காக தான் அந்த கோயிலுக்குள்ள இருக்காங்களே ஒழிஞ்சு கோவிலுக்கு நல்லது செய்வோ கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறதோ இவங்களோட எய்மே கிடையாது.